ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான செய்தி ஒன்று உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்றதுக்காக தான் இந்த காணொளி. அதுக்கு முதல்ல நம்மளோட தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை ஒன்றுமே எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நம்ம இப்போ தான் யூடியூப் சேனலை ஆரம்பித்து சில காணொளிகளை பதிவேற்றி கொண்டு வருகிறோம். வசூல் சம்பந்தமாக மற்றும் மக்களுக்கு தேவையான சில செய்திகளை பகிர்ந்து வரோம். நிறைய சப்போர்ட்டும் நிறைய பேர் சப்போர்ட் தராங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு அவர்களோட சப்போர்ட்டை தர்றாங்க. அதற்காக எல்லோருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக முக்கியமான செய்தி என்னென்னா, சமீபத்தில் ஒரு செய்தி ஒன்று பார்க்கக்கூடியதாக இருந்தது. மார்கமையை சேர்ந்த ஒரு ஏஜென்சி மூலமாக ருமேனியா நாட்டுக்கு வேலை வாய்ப்புக்காக மக்கள் அழைத்து செல்வதாக கூறி 470 நபர்களை ஏமாற்றி 7,70,00,000 ரூபாய் அவர்களிடம் ஏமாற்றி அந்த பணத்தை ஏஜென்சியால் எடுத்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 600க்கு மேற்பட்ட நபர்கள் நம்மளோட இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் போயிட்டு முறைப்பாடு செய்ததற்காமே அவங்க நடவடிக்கை எடுத்து அந்த ஏஜென்சியினுடைய உரிமையாளரையும் அவருடைய மனைவியும் கைது செய்திருக்கிறாங்க. இந்த செய்தி எவ்வளோ முக்கியம் என்றால், நானும் மத்திய கிழக்கில் ஒரு 7-8 வருஷம் பணிபுரிந்து இருக்கிறேன். நான் போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் எனக்கு வெளிநாட்டுக்கு போவதற்காக மொத்தமான செலவினமும் வெறும் 85,000 ரூபாய் தான் செலவாகினது முதல் முறையாக நான் போகக்கூடிய சந்தர்ப்பத்தில். ஆனால் இப்பொழுது தற்சமயம் அந்த மாதிரி நிலைமை இல்லை. இப்பொழுது மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்வதாக இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சத்திற்கு அதிகமான பணம் தேவைப்படுகிறது. அதே ருமேனியா நாட்டுக்கு போன்ற ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்வதாக இருந்தால் கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கு அதிகமாக பணம் செல்கிறது. இது மிக முக்கியமான விடயம் என்னென்னா, இது முதல் முறையாக வெளிநாட்டுக்கு வேலை வாய்ப்புக்காக செல்லக்கூடிய நபர்கள் தான் இப்படி ஏஜென்சியால் ஏமாற்றப்படுகிறார்கள். ஸோ அவர்கள் அவதானமாக இருந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஏதேனும் வேலைக்காக நீங்கள் ஏஜென்சி மூலமாக ஏதோ ஒரு விளம்பரத்துலேயோ அல்லது ஃபேஸ்புக், யூடியூப் போன்ற பக்கங்களில் பார்த்துட்டு நீங்கள் ஒரு வேலைக்கு ஏஜென்சி மூலமாக போகிறதாக இருந்தால், நீங்கள் ஆரம்பமாகவே நீங்கள் இலங்கையினுடைய வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் கால் பண்ணி அல்லது அங்கே போயிட்டோ நீங்கள் அந்த ஏஜென்சியை பற்றி விசாரணை செய்து கொள்ளுங்கள். அந்த ஏஜென்சி முறைப்படி அரசாங்கத்தில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறதா, அந்த அவர்கள் விளம்பரப்படுத்தக்கூடிய வேலைகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணப்பட்டிருக்கிறதா என்பதை நன்றாக தெரிந்து கொண்டு அடுத்த கட்டமாக நீங்கள் ஏஜென்சிக்கு செல்லுங்கள். போயிட்டு அந்த வேலை சம்பந்தமாக அவர்களுடைய பேசக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர்கள் உங்களுடைய விசா அனைத்தை பெற்றுக் கொடுத்த பிறகு நீங்கள் காசு ஏஜென்சி கொடுப்பதாக இருந்தால் கொடுங்க. அடுத்தது என்ன விடயம்னா, வெளிநாட்டுக்கு நீங்கள் போகக்கூடிய நபர்கள் ஏஜென்சி மூலமாக இல்லாத பொய்களை நிறைய ஏஜென்சி மூலமாக சொல்கிறாங்க. நீங்கள் அதெல்லாம் நம்ப வேணாம். நம்பாமல் இப்போ அதாவது நீங்கள் வெளிநாட்டுக்கு பணிக்காக போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று தரப்படும். இங்கே அந்த அக்ரிமெண்ட் சில ஏஜென்சியால் காசை கட்டி அந்த இல்லீகலான முறையில் அந்த அக்ரிமெண்ட்டை உங்களுக்கு பெற்று தராங்க. அதெல்லாம் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் அது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் சென்று ஏஜென்சியிலேருந்து ஒருத்தர் உங்களுடைய வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் சென்று அந்த அக்ரிமெண்ட்டை பெற்றுத்தரக்கூடிய வழியில் நீங்கள் அமைச்சு கொள்ளுங்கள். அவங்க வேறு முறையில் அதை பெற்றுத்தர்றதா கூறினால் நீங்கள் முழுவதுமாக அதுக்கு உடன்பட வேணாம். அது நீங்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திலே சென்று நீங்கள் பெற்றுக்கொள்வது தான் சரியான முறை. ஏன்னா அங்கே செல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர்கள் இதுதான் உங்களுடைய நீங்கள் செல்லக்கூடிய தொழில், இது உங்களுக்கு இத்தனை மணித்தியாலயம் அங்கே கடைபுரியணும், ஒரு நாளைக்கு கிழமையில் இத்தனை நாள் வேலை பணிபுரிய வேண்டும், கிழமையில் இத்தனை நாள் உங்களுக்கு ஆஃப் இருக்கிறது, நீங்கள் 2 வருட காலங்களுக்காக அக்ரிமெண்ட் போட்டு தான் நீங்கள் அங்கே வேலைக்காக செல்கிறீர்கள் என்று முழு டீட்டெயிலுமே அடங்கிய ஒரு அக்ரிமெண்ட்டோடு போட்டு வெளிநாட்டு வேலை பணியகத்திலையும் ஒரு சீல் ஒன்று அடித்து உங்களிடையும் கையொப்பம் பெற்று ஏஜென்சியிலிருந்து வரக்கூடிய அந்த முகவரிடையும் கையொப்பம் பெற்று அந்த அக்ரிமெண்ட் உங்கள் கையில் தரப்படும். அதை நீங்கள் எடுத்துக்கொண்டு வெளிநாடுக்கு செல்வது உங்களுக்கு மிக பிரயோஜனமாக இருக்குது. ஏனென்றால் அங்கே போயிட்டு ஏதேனும் பிரச்சனைகள் வந்தால் அங்கே இருக்கக்கூடிய இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தோட தூதரகம் இருக்கிறது, எம்பேசி. ஸோ அந்த அக்ரிமெண்ட்டை கொண்டு போயிட்டு உங்களுக்கு அங்கே முறைப்பாடு செய்து
முறைப்பாடு செய்து உங்களுக்கு நடக்கக்கூடிய அநியாயங்களை அங்கே முறையிட்டு அதுக்கான தீர்வு ஒன்று பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனால் உங்களுடைய அக்ரிமெண்ட் எல்லாம் நீங்கள் சரிவர வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திலே போயிட்டு பெற்றுக்கொள்வது மிக சிறந்ததாக இருக்கும். அடுத்த கட்டமாக வந்து முதல் முறையாக வெளிநாட்டுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு ஒரு இங்கே வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் வந்து ஒரு ட்ரைனிங் ஒன்று கொடுப்பாங்க. ஒரு 7 நாள் அல்லது 14 நாட்கள் வந்து ஒரு பயிற்சி ஒன்று தருவாங்க. அந்த பயிற்சியை வந்து நீங்கள் வந்து முறையான முறைப்படி தெரிந்து கொண்டு போகிறது தான் உங்களுக்கு சரியாக அமையும். ஏனென்றால் அங்கே வந்து உங்களுக்கு வெளிநாட்டில் போயிட்டு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இது பற்றி எல்லாமே உங்களுக்கு வந்து தெளிவாக அங்கே கற்றுத்தரப்பட்டு ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று தருவாங்க. அந்த சர்டிஃபிகேட் கிடைத்தால் தான் உங்களுக்கு வந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடியதாக இருக்கும். ஏன்னா இப்போ ஏஜென்சி மூலமாக அந்த சர்டிஃபிகேட்டே இல்லீகலான முறையில் வந்து அவங்க பெற்றுத்தரக்கூடியதாக நிறைய ஏஜென்சிகளில் காணப்படுது. அதனால் தெளிவாக இருந்து கொள்ளுங்கள். நீங்கள் அந்த உங்களுடைய அந்த பயிற்சியை வந்து அழகிய முறையில் முடித்து அங்கே தரக்கூடிய அந்த சர்டிஃபிகேட்டையும் வந்து அழகான முறையில் வந்து நீங்கள் பெற்றுக்கொண்டு வெளிநாட்டுக்கு போகக்கூடியதாக இருங்க. அடுத்த நண்பர்களே, எல்லா சந்தர்ப்பத்திலையும் கூறுவது என்னவென்றால் சல்லியை நீங்கள் ஆரம்பத்திலே கட்டி முழுவதுமாக கட்டி ஏமாந்து விட வேணாம். ஏன்னா நான் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய நானும் ஒரு முறை அப்படி ஏமாற்றப்பட்டு ஒரு 25,000 ரூபாய் வந்து அந்த கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களுக்கு முதல்ல வந்து ஏமாற்றப்பட்டது எனக்கு. அதனால் இந்த காணொலியை வந்து நான் ஏமாற்றப்பட்ட மாதிரி நீங்கள் ஒருத்தர் ஏமாற்றப்பட்டு விடக்கூடாது. ஏன்னா எல்லோரும் கஷ்டமான நிலைமையில் இருந்து தான் ஏதேனும் ஒரு முன்னேற்றத்துக்காக வெளிநாடு போயிட்டு பணிபுரிய வேண்டும் என்று வெளிநாட்டுக்கு செல்வதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறீர்கள். அதனால் கூறுவது என்னவென்றால் ஏமாற்று விட வேண்டாம். உங்களுடைய அனைத்து விதமான மெடிக்கல்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு சரியான முறையில் அமைந்து விட்டால், அடுத்து உங்களுடைய விசா வந்து விட்டால் அதற்கு பிறகு அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி உறுதிப்படுத்தி கொண்டு நீங்கள் காசை கொடுப்பதாக இருந்தால் கொடுங்க. ஏதேனும் நீங்கள் இணையதளங்களில் வந்து ஒரு வெளிநாட்டு தொழில் சம்பந்தம் விளம்பரப்படுத்தப்பட்டால் அதை வந்து நீங்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் வந்து உறுதி செய்து கொள்ளுங்கள். உறுதி செய்து கொண்டு அடுத்த கட்டமாக அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் நீங்கள் மேற்கொள்வது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். அடுத்து வந்து இந்த சில தெரியாத நண்பர்கள் வந்து தரகர்களை பிடித்து கொண்டு அது சப்புன்னு சொல்வார்கள், தரகர் மூலியமாக வெளிநாட்டுக்கு போவதாக முயற்சி செய்கிறார்கள். முற்றுமுழுதுமாக அதை தவிர்த்து கொள்ளுங்கள். இப்பொழுது வந்து நீங்கள் தரகர் சப் குடித்து வெளிநாட்டுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுடைய ஏதேனும் தொழில் தேவைப்பட்டால் நீங்கள் அது டைரெக்டாக ஏஜென்சி மூலமாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துக்கு நீங்கள் சென்றாலே அவர்கள் இந்த ஏஜென்சிக்கு இப்படியாப்பட்ட வேலைகள் வந்து இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணப்பட்டிருக்கிறதுன்னு அவங்க அறிய தருவாங்க. ஸோ அந்த மாதிரி வேலைகளை பார்த்து நீங்கள் போகக்கூடியதாக இருங்க. தரகர்களை பிடித்து போயிட்டு மாட்டிக்கொள்ள வேண்டாம் யாருமே. ஏமாந்து விட வேண்டாம். ஏனென்றால் தரகர்மார்களுக்கு ஏஜென்சி மூலமாக ஒரு கமிஷன் ஒன்று கொடுக்கப்படுகிறது. பற்றாக்குறைக்கு உங்களிடமிருந்து ஒரு கமிஷன் பெறக்கூடியவர்களாகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள். அதனால் தரகர் மூலமாக ஏமாந்து விட வேண்டாம். இந்த காணொலியை முழுவதாக பார்த்து நீங்கள் வந்து ஒரு தீர்மானத்துக்கு வந்து வாருங்கள். வெளிநாடு செல்லக்கூடிய நண்பர்கள் வந்து அவதானத்தோடு செயல்படுங்கள். யாரிடமும் ஏமாந்து விட வேண்டாம். அடுத்ததாக நண்பர்களே, நம்மளோட யூடியூப் சேனலோடு ஆரம்பித்து ஒரு காணொலியை பதிவேற்றி கொண்டு மக்களுக்கு தேவையான சில நல்ல விஷயங்களை தான் பதிவேற்றி கொண்டிருக்கிறேன். இந்த காணொலிகள் வந்து நான் என்னுடைய கையடக்க தொலைபேசியில் தான் இந்த காணொலியில் வீடியோ எடுத்து பதிவேற்று கொண்டிருக்கிறேன். இதில் ஏதேனும் நான் பேசக்கூடிய விடயங்கள் உங்களுக்கு தெளிவின்மை இருந்தால், இது கேட்காமல் இருந்தால் முழுவதுமாக அதுக்கு நானே பொறுப்பு. அதற்காக என்னை மன்னித்து விடுங்கள். நீங்கள் மென்மேலும் எனது யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி எனது காணொலியை முழுவதுமாக ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் பார்த்து எனக்கு மிகப்பெரிய ஒரு ஒத்துழைப்பை ஒரு சப்போர்ட்டை தாருங்கள். காணொலியை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.